நம்ம 1000 நல்ல விஷயங்கள் செஞ்சாலும், தெரியாம செஞ்ச ஒரு தப்ப மட்டுமே எடுத்து வச்சு, அத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, நம்மள பத்தி வேறு விதமா மத்தவங்க கிட்ட சித்தரிச்சு பேசக்கூடிய உலகம் தான் இது. அதனால யார் உங்கள பத்தி என்ன சொன்னாலும், நீங்க எப்படி, என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில, அடுத்தவங்களோட விமர்சனங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த உலகம் எப்பயுமே இப்படித்தான். நம்ம வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஊர் வாய நம்மளால மூட முடியாது. சில பொழப்பு இல்லாத நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பொழப்ப கெடுக்கிற மாரியான சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்மளோட காதுகள மூடிக்கிட்டு, நம்மளோட வேலைய நம்ம பார்க்கறது தான் சிறந்தது. வெறும் படிப்ப மட்டும் வச்சு வாழ்க்கையில முன்னேறிற முடியாது. இந்த 5 விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 எத்தன பேர் நமக்கு முன்னாடி நின்னாலும் பயப்படாம கெத்தா பேசுறதுக்கு கத்துக்கணும். 2 வாழ்க்கையில கொஞ்சம் சறுக்கிட்டா அழுது புலம்பி கூச்சலிடக்கூடாது. நீங்களா எழுந்து நிக்கணும். யாரும் உங்கள காப்பாத்த வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. 3 தப்பு செஞ்சா அத மறைக்கக்கூடாது. தவற ஒத்துக்கணும். அதுதான் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான முக்கியமான வழி. 4 யார் என்ன பேசுறாங்க அப்படின்றத பத்தி கவலைப்படக்கூடாது. உங்க வேலை என்னமோ அத மட்டும் நீங்க பார்க்கணும். அடுத்தவங்க உங்கள பத்தி பேசுறாங்க அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில முன்னேறுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். 5 நம்பி வந்தவங்கள என்னைக்குமே கைவிடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. ஒரு உறவுக்குள்ள அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவு நம்பிக்கையும், புரிதலும், ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வைக்கக்கூடிய மரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் விட்டு குடுத்து போகணும் அப்படின்ற ஈகோவும், அவங்கள மாரி இவங்க இல்லையே அப்படின்ற ஒப்பிட்டு பார்த்தலும் இல்லாம இருந்துச்சுன்னா போதும். எந்த ஒரு உறவுகளுக்குள்ளேயும் பிரிவு அப்படின்றது அவ்வளோ சீக்கிரத்தில வரது இல்ல. அடிச்சா தான் வலிக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லங்க. நம்ம உண்மையா அன்பு வச்ச உறவுகள் நம்மகிட்ட பொய் சொன்னாலோ, நடிச்சாலோ நமக்கு வலிக்கத்தான் செய்யும். ஒவ்வொருத்தருக்குமே பல சோக கதைகளும் உண்டு. கண்ணீரோட சேர்ந்த பல வலிகளும் உண்டு. அந்த வலிகள் குடுக்கக்கூடிய காயங்கள் அப்படின்றது அனுபவிக்கிறவங்களால மட்டும் தான் உணர முடியும். ஆக இப்படி யாரோட சூழலையும் புரிஞ்சுக்காம, யாரோட வலிகளையும் உணராம, தனக்கு அந்த நபர பத்தி என்ன தெரியுமோ அத மட்டுமே வச்சு, இவங்க இப்படித்தான் அப்படின்னு எடை போடவும் கூடாது. தன்னோட வார்த்தைகள்னால அவங்கள காயப்படுத்தவும் கூடாது. உறவோ, நட்போ எதுவா இருந்தாலும் சரி. புடிச்சா பேசி பழகணும். பிடிக்கலையா அமைதியா விட்டு விலகி போயிரணும். மனசுல வெறுப்ப சுமந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட மனசு தான் பாரமாகும். வாழ்க்கை தான் சுமையாகும். அப்புறம் நம்ம தான் நிம்மதி இழந்து வாழ வேண்டியதா இருக்கும். ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒதுக்கப்படுற இடத்துலயும் சரி, வெறுக்கப்படுற இடத்துலயும் சரி, நம்மளோட வார்த்தைகள் எல்லாமே அவமதிக்கப்படக்கூடிய இடத்துலயும் சரி, நம்ம யார் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கா நான் இப்படித்தான், நான் இப்படித்தான், நான் அப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்றத எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற தேவையும் இல்ல. நம்ம யாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட விஷயங்கள் ஒவ்வொன்னும் இறைவனால கண்காணிக்கப்படுது அப்படின்றதும் நல்லாவே புரியும் அப்படின்ற பட்சத்துல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி நம்மளோட நேரத்த வீணடிச்சுக்க வேண்டாம். இங்க பாருங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மறந்துறாதீங்க. எது உங்கள பலவீனப்படுத்துதோ, எது உங்கள அழ வைக்குதோ, எது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள தூண்டி விடுதோ, எது உங்களோட தன்னம்பிக்கைய குறைக்குதோ, அந்த விஷயங்கள தூக்கி எறிஞ்சிருங்க. உங்கள மேன்மேலும் பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள எதுக்காகங்க தூக்கி தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டே இருக்கணும்? அப்புறம் உங்களோட வாழ்க்கைக்கான அர்த்தம் தான் என்ன? வாழ்க்கை அப்படின்றது வாழ்றதுக்கு தானே தவிர, இல்லாததையும் இழந்ததையும் நினைச்சு நம்ம வருத்தப்படுறதுக்காக இல்ல. வாழ்க்கையில நல்லவங்களா இருக்கிறதுல தப்பேதும் இல்லங்க. ஆனா, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாத நல்லவங்களா மட்டும் இருந்துறாதீங்க. ஏன்னா, சுயநலமான இந்த உலகத்துல தேவைகளுக்காக மட்டும் பழகக்கூடிய நபர்களுக்கு மத்தியில, நீங்களும் கொஞ்சம் தந்திரங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தவங்கள ஏமாத்துறதுக்காக இல்ல, யாருக்கிட்டயும் ஏமாறாம இருக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்ல, தனக்கு ஒரு உதவி அப்படின்னா உங்கள தேடி வருவாங்க. அதுவே நீங்க ஒரு உதவி அப்படின்னு தேடி போகும்போது ஓடி போய் ஒளிவாங்க. அடுத்தவங்கள நம்பி நீங்க உங்களோட காலத்தையும், நேரத்தையும் வீணடிக்கிறத விட, உங்கள நம்பி நீங்க வாழ்க்கையில முன்னேறுங்க. உங்களோட வருமானம் பெருகும், கடன் சுமைகள் தீரும், கவலைகள் எல்லாமே குறையும். உங்களோட வாழ்க்கை சூழல் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நிம்மதியோட சேர்ந்து சந்தோஷமும் கிடைக்கும். உங்கள பத்தி யார் என்ன நெனச்சாலும், அது அவங்களோட பிரச்சனை தானே தவிர, உங்களோடது இல்ல. அதனால மனச போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட வேலைகள்ல மட்டும் கவனமா இருங்க. நம்ம வாழ்க்கையை வீணாக்குறதுக்கு வெளிய இருந்து எதிரிகள் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க. ஒரு வேலைய செய்யலாமா வேணாமா அப்படின்ற தயக்கமும், எங்கேயும் செஞ்சோன்னா தோத்து போயிருவோமோ அப்படின்ற பயமும், இப்ப வேணாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய சோம்பேறித்தனமுமே போதும். இப்பல்லாம் கஷ்டம் அப்படின்னா கை கொடுத்து உதவுறவங்கள விட நமக்கு ஏன்டா வம்பு அப்படின்னு கண்டுக்காம போறவங்களும் உண்டு. எங்கேயும் நமக்கு முன்னாடி போயிருவானோ அப்படின்னு காலை வாரி விட்டுட்டு ஓடுறவங்களும் உண்டு. காலம் மனுஷங்கள மாத்திருச்சு அப்படின்றத விட, பணத்து மேல அவங்க வச்சிருந்த ஆசைகளும், ஏக்கங்களும் தான் அவங்கள மாத்திருச்சு அப்படின்றது தான் உண்ம.
நீங்கள் நிம்மதியாக வாழணுமா, இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கடைப்பிடிங்க. 1. உங்களை நேசிக்க கற்றுக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் குற்றத்தையும் குறையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லார்கிட்டேயும் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஆறுதல் தேடணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்க முன்னாடி உணர்ச்சி வசப்படாதீங்க. தேவையில்லாத வீண் பேச்சை குறைச்சிக்கோங்க. கோபம் வரும்போது அமைதியாக இருங்க. தப்பு செஞ்சிருந்தா பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கோங்க. மற்றவங்க கிட்ட உங்களுக்கான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. வீணான வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் மற்றவங்க கிட்ட கொட்டி தீர்த்துறாதீங்க. எல்லாருமே உங்களை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பாதீங்க. எல்லா உறவுகள் கிட்டையும் அளவோட பழகுங்க, வளமோட வாழுங்க. ஒரு நபரை அசிங்கமாவோ தரம் தாழ்த்தியோ பேசுகிறவங்க இன்னும் பேசிக்கிட்டு அதே இடத்துலையே தான் இருக்கிறாங்க. ஆனால் யாரை பேசினாங்களோ அந்த நபர் யாருமே தொட முடியாத உயரத்துக்கு தன்னோட முயற்சினால் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது தெரியுமா? பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, விமர்சனம் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களோட தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நமக்கான குறிக்கோள்களை நம்ம அடையவே முடியாது.